வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா மயில் டிராயிங் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மயில் ஓரளவு நான் ரஃப்பாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம வாட்டமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தெளிவாக தெரியறக்காண்டி நான் மார்க்கரில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எப்போவுமே பென்சிலில் தான் வரையுவேன். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம டிராயிங் வரைஞ்சி பழகினா மட்டும்தான் இந்த மாதிரி வாட்டம் நல்லா வரும். இந்த ரெக்கை 6 அடுக்கு வருது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்கு. இப்போ உள்ளே வர ஒரு பெண்டு நம்ம டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கால் பகுதியை வரைஞ்சிக்கலாம். அந்த காலு மேலே இருக்கு பாருங்க, அதான் மயிலோட குழம்பு. அதாவது சேவலுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ மயிலோட பெல்ட் பகுதி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு 2 பெல்ட் வருது. இந்த பெல்ட் கொடுத்தாதான் அந்த மயிலோட லுக்கை எடுத்து காமிக்க முடியும். இப்போ மேலே உள்ள கொண்டை, இதுக்கு அடுத்து மூக்கு பகுதி. மூக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அந்த கொடியை வாயில் மூக்கில் கவிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ கொடிக்கு இருக்க வரைஞ்சி முடிச்சிருவோம். இந்த கொடியில் ஒரு பூ இருக்கு, 2 பக்கம் இலை வருது. இப்போ மேலே காம்பு முடியுது. அதையும் நம்ம மேலே ஒரு இலையை போட்டு டிராயிங் வரைஞ்சி முடிச்சிருவோம். நம்ம எந்த அளவுக்கு டிராயிங் பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வேலை தெளிவாக நம்ம அடிக்கலாம். இப்போ மயிலோட கண்ணை ஒரு அளவு வச்சுக்கிட்டு அந்த கண்ணை நம்ம வரைஞ்சிருவோம். இப்போ நான் இலைக்குள்ளே வரையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஏன்னா நம்ம அடிக்கும் போது அதெல்லாம் போயிடும். சும்மா பார்க்குறதுக்கு வீடியோக்கு நல்லாயிருக்கும். இது டோர் அப்படியே நம்மளுக்கு இந்த பலகா வந்துருச்சு. நம்ம அதிலேயே நம்ம டிராயிங் வரைஞ்சி அதிலேயே மிஷின் ஓட்டி அடிக்கணும். பலகா தனியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இந்த டோர் வந்தனால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கூட தான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் அந்த டோரை தூக்கணும், வைக்கணும், மிஷின் ஓட்டணும், மொத்தமாக டிராயிங் வரையணும். அப்படி தான் அதை பண்ண முடியும். இப்போ கொடிக்க இருக்க வரைஞ்சி முடிச்சிருவோம். இது சைடில் தொங்குறது. இப்போ 2வது காலை வரைஞ்சிருவோம். இப்போ 2வது கால் நம்ம டிசைன் அடிக்கும் போது இது உள்ளே இருக்கிற மாதிரியே அடிக்கணும். அப்போ தான் முன்னங்கால் தெரியும், பின்னங்கால் உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கொடி வரையணும். அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மயில் எதுலையாச்சும் நிற்கணும். முன்னாடி காலத்தில் மரம்லாம் போடுவோம் டிசைனு. மர கிளைய போட்டு விடுவோம், அதில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டிசைன்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த கொடியை வரைஞ்சி முடிச்சிருவோம். இந்த அளவுக்கு எனக்கு வாட்டம் வருதுன்னா நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ட்ரைனிங்கு. நீங்கள் இந்த வேலை பார்க்குறவங்க இதை நீங்கள் டிராயிங்கை ரெகுலராக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை தெளிவாக வரும். நான் ஆரம்பத்துலேருந்தே ஆர்டிஸ்ட் டிராயிங்கில். எனக்கு இயற்கையாகவே டிராயிங் வந்துருச்சு. யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. இடையில ஒரு 8வது படிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச 2 அண்ணங்க சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நேச்சுரல் டிராயிங் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் நேச்சுரல் டிராயிங்கில் நயன்தாரா, விஜயகாந்த், விஜய், அஜித்,
இந்த மாதிரிலாம் வந்து நேச்சுரலாக பென்சிலில் வரைவேன். பார்க்குறதுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். மயில், அன்னம் எல்லாமே வரைவேன். காந்தி, அன்னை தெரசா நிறையா இது வரைஞ்சும் வச்சுருக்கேன். பழைய ஓவியம்லாம் இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்ததெல்லாம் வந்து கூரை வீடு. அதில் ஏகப்பட்ட டிராயிங்லாம் வீணாக போச்சு. அதில் 1-2 டிராயிங் தான் தப்பிச்சிச்சு, மழையில் நனைஞ்சு. அதை நான் இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கேன். இப்போ மயில் தொகையை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தோகைக்காண்டி தான் நம்ம வந்து பெரிய கீத்துளி வச்சு போட்டு இதை நம்ம வெளியில் அடித்து எடுக்கணும். அதுக்காண்டி இந்த கட்டம் வந்து ஒரே அளவில் போட்டுக்கணும். மேலேருந்து சின்னமாக ஆரம்பித்து கீழே வந்து பெருசாக முடியணும். மேலே வந்து பாருங்கள் 2 இதழ் வரும். கீழே வர வர எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பெருசாகவும் இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த டோரை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும் போது லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தோகையை கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ சின்னமாக நம்ம கீத்துளி போடுறக்காண்டி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த கோடு வந்து நம்ம இப்படி தான் கீத்து வந்து போடணும். அதுக்காண்டி சும்மா டெமோக்காண்டி வரைஞ்சி காட்டிகிட்டு இருக்கேன். இது நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வேலை பார்க்குறா இருந்தால் இந்த நெஞ்சு பகுதிக்கு கீத்துளி இப்படி தான் போடணும். அதுக்காண்டி டெமோ, அதாவது திராட்சை பழம் மாதிரியே நம்ம கொண்டு வரணும் நெஞ்சு பகுதிக்கு. இப்போ இந்த வால் பகுதிக்கு இந்த மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்கை பகுதிக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் கீத்து போடணும். அதுக்காண்டி அப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.